சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா போஸுக்கு எம்எல்ஏ பொண்ணோட கல்யாணம் ஆக போகுது. இதனால் போஸோட அம்மா பார்த்தீங்க அப்படின்னா ராஜாங்கத்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி போஸுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஒரு நல்ல பெரிய பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, நான் வந்து போஸுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் கையில் 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன், அதை முதலீடாக வச்சுட்டு ஏதாவது வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லு, ஏதாவது தொழில் செய்ய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து சொல்கிறாங்க. இதை பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா போஸோட அம்மா எல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் சாவித்திரியும் தாமரையும் அப்படியே மயக்கம் போடுற மாதிரி ரொம்பவே அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னது 1 கோடி ரூபாய் தூக்கி அவன் கையில் கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் தெரிஞ்ச போஸ் தமிழ்ச்செல்வியை பார்த்து, என்னை இந்த வீட்டிலேருந்து துரத்தலாம் தானே நீ பார்த்துட்ருக்க, ஆனால் இப்போ ராஜாங்க பெரியப்பாவே பார்த்தேன் அப்படின்னா என் கையில் 1 கோடி ரூபாய் கொடுக்க போகிறாரு, அவர் உயிரை காப்பாற்றினதுக்காக எனக்கு இதெல்லாம் செய்கிறாரு, இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும், நல்லா வயிறறிஞ்சு சாகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அந்த 1 கோடி ரூபாய் உன் கையில் வந்து சேரவே சேராது அப்படிங்கிறாங்க. இது சவால் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வந்து போஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி போஸுக்கு கல்யாணம் நடக்குமா, அப்படியே நடந்தாலும் அந்த 1 கோடி ரூபாய் அவர் கையில் போய் சேருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.